பாருங்க இந்த கணக்கை 80 பாய்ச்சியில காணப்படுகின்ற எக்ஸ் என்ற திரவத்தின் 2 கிலோகிராமும் 60 பாய்ச்சியில காணப்படுகின்ற y என்ற திரவத்தின் 1 கிலோ சரியா 1 கிலோ கலக்கப்படுது ரெண்டு கலக்கப்பட்ட உடனே அந்த இறுதி வெப்பநிலை என்னதான் கேள்வி தந்தாங்க 80 வாய்ஸில் இருக்கிற வெப்பநிலை இழந்து அந்த ஒரு வாய்ஸிங் வரும் 60 வாய்ஸில் வெப்பத்தை பெற்று ஒரு வாய்ஸிங் வரும் அதனால தீட்டா வாய்ஸுங்கள் உதாரணங்களுக்கு மிக கேள்வி கூட இதுதான் சரியா. அதே நேரம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேங்க என்னன்னு சொன்னால் எக்ஸின் தன்வெப்ப கொள்ளளவு y-ன் தன்வெப்ப கொள்ளளவிலும் 2 மடங்கு. இது எஸ் அல்லா இது 2s சரியா தன்வெப்ப கொள்ளளவு சரியானே இப்படி சொல்லப்படுது. அப்ப இந்த தீட்டா காண்பது இவரு வெப்ப சக்தி இழக்கணும் ஆகவே இழந்த வெப்பம் இவரு இங்கே y வந்து பெற்ற வெப்பமாக இருக்கு. ஆகவே வெப்பவியல் தத்துவத்தின்படி இழந்த வெப்பம் பெற்ற வெப்பத்துக்கு சமம். இங்க வந்து திரவத்தை மட்டும்தான் கணக்கு எடுக்க சொல்லிருக்கு, திரவத்தை மாத்திரத்துக்கு கணக்கு போட சொல்லல. அப்ப இழந்த வெப்பமும் பெற்ற வெப்பம் சமன் எடுத்தோம்னா இவருக்கு ஒரு நாங்க எம்எஸ் டீட்டாவும் இங்கே ஒரு எம்எஸ் டீட்டாவும் ஆகிக்கலாம். இதில் வந்து பாருங்க 2 கிலோ எஸ் வந்து 2s எடுக்கிறேன். டீட்டா வந்து பாருங்க பெருசு வந்து 80ல இருந்து டீட்டா மற்றவங்க பாருங்க 1 கிலோ எஸ் வந்து எஸ் எடுக்கணும். டீட்டா வந்து பாருங்க இப்போ பெருசு டீட்டா இதுல இருந்து 60 இருக்கும். அதை சரியா போட்டுவிடும். இப்போ உங்களுக்கு எஸ் தேவையில்லை வெட்டுப்பட்டது. இப்போ 2 4 32 சைபர் அதே 4 இதை பெருக்கணும் 4 டீட்டா. இப்போ இங்கே ஒன்று தானே அப்படியே வருமே இப்போ அப்படியே வருது. இப்போ பாருங்க இந்த டீட்டா இங்கே வந்து என்ன நடக்கும் அல்லது 4 டீட்டா அங்கே உங்களுக்கு வசதியாக இருக்கு 5 டீட்டாவாமா இந்த 60 இங்கே வந்து கூட்டுப்பட்டு 380 ஆகும். ஆகவே டீட்டா சமன் 380 5ஆல் வகுத்தால் 76 பாய்ச்சி என்பதும் நிச்சயம் 76 80க்கும் 60க்கும் இடையில் உள்ள விட எப்படிதான் இருக்கு.